ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. புனிதர்கள் பட்டியலில் ஒரு செய்தி படித்தேன். சீன நாட்டிலே ஒரு ஊருக்கு பேர் பெற்ற, அந்த ஊருக்கே அவனுக்கு தெரியும், பயங்கரமான குடிகாரன், பயங்கரமாக மனைவியோடு சண்டை போடுவான், பிள்ளைகளை வதைப்பான். ஆனால் அவருடைய பெயர் புனிதர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. நான் படித்தபோது இறந்து போனேன். அதை பற்றி விளக்கம் சொன்ன தந்தையை பார்த்து மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை கேட்டேன். அவர் குடித்து மனைவியை அடித்து பிள்ளைகளை வதைத்து வாழ்ந்து வந்தார். ஒரு கட்டத்தில் குடியை வெறுத்தார், மனைவியை நேசித்தார், பிள்ளைகளை அன்பு செய்ய ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் இந்த நகருக்குள்ளாக சூறையாட வருகிறார்கள். ஆலயங்களை சுட்டெரிக்கவும், மனைவியரை கற்பழிக்கவும், பிள்ளைகளை பாறை மீது அடித்து கொலை செய்யவும் கங்கனை கொட்டி கொண்டு உள்ளே போடுகிறது கம்யூனிஸ்ட் வகை. முதல் ஆளாய் நிற்கிறார், வேதசாட்சியை மறிக்கிறார். வாழ்ந்ததெல்லாம் குடிகார வாழ்க்கை, சாவதோ வேதசாட்சி மரணம். ஒரு மனமாற்றம், அந்த மனமாற்றத்தின் விளைவாக சாட்சிய வாழ்வின் கரமாக வேத சாட்சியை மறிப்பது. கடவுள் தேர்ந்தெடுக்கிறார், புனித வாழ்வுக்கு தேர்ந்தெடுக்கிறார். நம்மள ஏன்னு கேட்க முடியுமா? ஒவ்வொரு புனித வாழ்க்கையும் ஒரு அற்புதமான விந்தை, விந்தையிலும் விந்தை, அவ்வளோ அழகான விந்தை. நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் இது வந்து அழகான காட்சி. ஒரு பொடியனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். யாரும் நினச்சி கூட பார்க்கல. அவர் வந்து அரசனாக தெளிப்பு செய்யப்படுகிறார் போது எல்லாரும் ஒரு இன்ப அதிர்ச்சிக்குள்ளாக தெளித்து போகிறார்கள். அதுதான் இந்த காட்சியுடைய அழகான விவரிப்பு. அடுத்த வசனத்தை வாசிப்போமே. ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். இன்னொரு வாசிப்போமே. ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். அழகிய தோற்றம் கொண்டிருந்தான். அப்போ பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. 10ஆம் வசனத்தில் அத்மோனி என்ற ஒரு எபிரேய சொல்லை ஆசிரியர் பயன்படுத்துகிறார். அதற்கு ஆங்கிலத்திலே ரட்டி என்று பயன்படுகிறார். அப்படியே ஒரு கரடு முரடாக, அப்படி அந்த அடலசன்ஸ் பீரியடில் வருகின்ற ஒரு முறுக்கோட, ஒரு இளந்தாடியோட, அப்படி அரும்பு மீசையோட இளைஞன், சிறுவன் இந்த இலையை தோட்டத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு அழகான ஒரு நிலை. அதே போல் பார்வைக்கு இனிவனாக இருந்தான். யாருடைய பார்வைக்கு இனிவனாக இருந்தான்? எல்லாருடைய பார்வைக்கும், சாமுவேலுக்கும் ஈசாய்க்கும் அவருக்கும் அவர் வந்து அகத்தை பார்த்தார், இனிவனாக இருக்கிறான். இவர்கள் புறத்தை பார்த்தார்கள், இனிவனாக இருக்கிறார்கள். அகமும் புறமும் இனிக்கும் ஒரு இனிய கதாபாத்திரத்தை ஆசை உள்ளே நகர்த்துகிறார். பாருங்களேன், ஆள் அனுப்பி வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும். அந்த ஒளிரும் கண்கள் அழகான வாக்கியம். ஒளிரும் கண்கள் ஒளிர வேண்டும். அந்த என் கண்கள் ஒளியை கண்டன. திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்கிறார். இந்த ஒளிரும் கண்கள், ஆண்டவரின் ஒளி அந்த கண்களில் இருந்தது. வெற்றி வரும், வசந்தம் வரும், சரித்திரம் திருத்தி எழுதப்படும். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அந்த ஒளிரும் கண்களை பற்றி ஆசை பேசுகிறார். 2 செய்திகளை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். தாவீதுடைய தோட்டத்தை பற்றி சொல்லும்போது 3 குறிப்புகளை ஆசை முன்வைக்கிறார். 1, அவன் சிவந்த மேனி. அதை பற்றி நான் சொன்னேன். ಒಂದು ரட்டியாக இருக்கிறாரு. அத்மோனி என்ற எபிரேய சொல், ஒளிரும் கண்கள். இந்த ஒளிவீசும் கண்கள் நம்பிக்கையின் நட்சத்திரமாக இஸ்ராயலுக்கு வசந்த வாசலை திறந்துவிடும் உன்னதமான கண்களாக அந்த கண்களை வெளியிட்டு காட்டுகிறார். 3ஆவதாக அழகிய தோற்றம். எபிரேய மொழியில் யாஃபே என்று சொன்னால் அழகு என்பது அர்த்தமாகும். அழகான, வனப்பான. அதே மாதிரி உடல் வடிவமைப்புக்கும் பெண்களுக்கு சொல்லுவாங்க. அந்த வடிவமைப்புக்கு ஒரு தனி சொல் இருக்கிறது. இவன் அழகிய தோற்றம், பார்வைக்கு இனிவனாக, பியூட்டிஃபுல் இன் மை சைட் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள். ஆண்டவரின் கண்களில், அடுத்தவரின் கண்களில் அவன் அழகிய தோற்றமுடையவனாக இருக்கிறான். அது 2வது காட்சி. 3வது, ஆண்டவர் சாமுவேலிடம் என்ன சொல்கிறாரு? தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, இவனை நான் தேர்ந்து கொள்ளவில்லை, இவர்களை நான் தேர்ந்து கொள்ளவில்லை, இவர்களும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இதுதான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. 7 பேத்துக்கு அந்த வார்த்தை தேர்ந்து கொள்ளவில்லை, லோ பஹார் என்று வந்தது. இந்த இடத்துல வந்து பஹார் தீ, சோசன் ஹிம்,
பஹர்த்தி என்ற வார்த்தை முதல்ல அடிக்கிறார். அதான் வந்து தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே. எபிரேய இலக்கிய அமைப்பில், இலக்கண அமைப்பில் முதலில் வருவது வினைச்சொல், அதற்கு அடுத்து வருகிறது சப்ஜெக்ட், அதற்கு அடுத்து வருவது ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்று வாக்கிய அமைப்பு இருக்கும். இப்போ தமிழில் வந்து நான் தன் சப்ஜெக்டு, கடைக்கு ஆப்ஜெக்ட், போனேன் வெர்பு கடைசீட்டில் வருது. எபிரேய வாக்கிய அமைப்பில் சப்ஜெக்ட் வந்து முதல்ல வரும். இப்போ வந்து வினைச்சொல் வந்து முதல்ல வரும். எப்பயுமே வினைச்சொல் தான் வாக்கியம் அமையும். அப்போ தான் நம்ம கிளியராக எஸ்ஸா நோவான்னு தெரிஞ்சிடும், கடந்த காலமாக நிகழ்வான்னு தெரிஞ்சிடும். ரொம்ப கிளியராக வந்து லாங்குவேஜ் வந்து அம்பிகியூட்டி இல்லாமல் போகும் எபிரேய இலக்கணத்தில். இப்போ ஆசிரியர் ஒரு வேளை வினைச்சொல்லை முதல்ல போடுறதுக்கு முன்னாடி பதிலாக ஒரு சப்ஜெக்டை போடுறாருன்னு வச்சுங்களேன். அப்படி போடுறாருன்னா ஹீ இஸ் காலிங் யுவர் அட்டென்ஷன். ஏய் இங்கே பாரு, சப்ஜெக்ட் முன்னாடி வருது, அட்டென்ஷன், ஏதோ ஒரு மாறுது, ஏதோ ஒரு முக்கியமாக சொல்ல போகிறோம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கிறாரு. இவனே தேர்ந்தெடுக்கப்பட்டவன். தமிழில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இவனேன்னு போட்டிருக்கிறாங்க. இவனே தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அப்போ சப்ஜெக்ட் முதல்ல போட்டு வேர்பை அப்படி தள்ளி விடுறாரு. அப்போ இவன் தான், ஹீ இஸ் த மேன் ஐ ஹவ் சோசன். அதான் அந்த வாக்கியம். அதுலேயே வந்து ஆசிரியர் வந்து ஒரு உள்ளீடை வச்சு அழகாக நமக்கு சொல்கிறார். இலக்கணத்தில் கூட ஒரு இறையில கொண்டு வர்றது இவரைய கலாச்சாரத்தினுடைய இலக்கிய பானுடைய அருமையான ஒரு தன்மை. இவனே நான் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அந்த வாக்கியம் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இவனே என்று அழகிய தமிழில் நம்முடைய வாக்கிய அமைப்புக்காக நம்ம போடுறோம். அதை தொடர்ந்து பாருங்களேன். எழுந்து இவனை திருப்பழிவு செய் என்றார். தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இவனே யாரால்? கடவுளால். அதனால தான் ஆசை சொல்கிறாரு, எழுந்து இவனை அபிஷேகம் செய், எழுந்து இவனை திருப்பொழிவு செய். எவ்வளோ அழகான வசனம். 7 பேர் நடையான் நடந்தாங்க. எதிர்பார்ப்பு, பரபரப்பு, ஒரு தவிப்பு. நானாக இருக்கக்கூடாதா, ஏங்க என்னப்பா அபிஷேகம் பண்ணிருங்க என்றெல்லாம் 7 பேர் போயிருப்பார்கள். யாருக்கும் இல்லாத பாக்கியம், எதுவுமே இல்லாத எதிர்பார்ப்போடு உள்ளே நுழைந்தவன் என்னமோ ஏதோ என்று, ஒய் டேட், ஏன்பா, மா அபி, ஏன் என் தந்தை ஏன் உள்ளே போதுறாரு, எழுந்து இவனை அபிஷேகம் செய்யணும் ஆர்டர் சொல்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு காட்சி. திருப்பாடல் ஆசிரியரில் ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, எனக்கென உரிய பங்கு எனக்கென வைத்திருக்கிற ஆண்டவர். லேவியர்களுக்கு நிலவரம் உண்டு. அவர்கள் வந்து ஆணுடைய பணி செய்வார்கள், திருப்பணி செய்வார்கள், பீடப்பணி செய்வார்கள், பழிமர்கள் நடத்துவாங்க. உழைப்பதற்கு நேரம் அதிகம் இருக்காது. அவங்களுக்கு நிலம் இருந்தாலும் உழைப்பதற்கு நேரம் இருக்காது. ஆகவே அவர்களுக்குரிய பங்கை ஆண்டவர் தருவார், பீடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக அந்த பாடல் எழுதப்படுகிறது. எனக்குரிய பங்கு எனக்கென வைத்திருக்கிறவர் ஆண்டவர், என் பங்கு ஒருபோதும் என்னிடம் வந்து எடுபடாது சொல்வார். அதேமாதிரி என் கிண்ணம் நிரம்பி வழிகிறது. அந்த லேவர்களுடைய பாடல்கள் எல்லாம் கோரா சாங்ஸ் என்றால் என்று சொல்வார்கள். எதை குறித்து காட்டுகிறது? உங்களுக்குன்னு சாமி எதை குறித்து வச்சுக்கிறாரோ அதை யாராலும் எடுக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு சாமி குறித்து வைக்கலனாலும் எந்த கொம்பனாலும் கொடுக்க முடியாது. அதுதான் முக்கியம். அழைத்தல்ல, அது ஒரு பெரிய பாக்கியம். நிறைய பேர் நினைப்பது வந்து எனது சொத்து, எனது உரிமை, நான் போராடுவேன், பெற்றுக்கொள்வேன். சாமி விரும்பணுங்க. சாமி விரும்பினாலுடைய யாரும் மேலிருந்து அருளப்பட்டவிட்டால் உனக்கு என் மேல் எந்த அதிகாரம் இல்லை என்று சொன்னப்பட்டது போல அடுத்ததுக்கும் அது பொருந்தும். மேலிருந்து உனக்கு அருளப்படாவிட்டால் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதான் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். எல்லாரும் வந்து எனக்கா எனக்கு இல்லையா எனக்கு இருக்காதா என்றெல்லாம் வந்தார்கள். இவன் எதையுமே எதிர்பார்க்காமல் என்னப்பா என்று கொண்டு உள்ளே நுழைந்தவனை எழுந்து இவனை அபிஷேகம் செய், இவன் தான் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் என்று அவனுடைய வாக்கு அழகாக சொல்கிறது. அவனுக்குரியது 7 பேர்கிட்ட கொடுத்து சமரசம் செய்ய ஆண்டவர் விரும்பவில்லை. அவனுக்குரியது அவனுக்கென்று வைத்திருந்தார், அவர்களுக்குரியது அவருக்கு வைத்திருந்தார், இவனுக்குரியதை அவர் வைத்திருந்தார். அதான் ரொம்ப அழகு. உங்களுக்குரியது யாரும் வந்து உங்களிடம் தட்டி பறிக்க முடியாது. ரொம்ப அழகான செய்தி. அதனால் வந்து எந்த ஒரு அங்கலாய்ப்போ, எந்த ஒரு மன உளைச்சலோ, எனக்கு என்னுடைய மதிப்பு வரல, என்னுடைய மரியாதை வரல, எனக்குரிய பட்டம் என்ன வரல, எனக்குரிய மாண்பு என்ன வரல, அழைத்தல் வாழ்வில் வந்து எனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கல, நத்திங். ஆண்டவர் கூட தான் உனக்கு அங்கீகாரம். அதை விட வேறு அங்கீகாரம் தேவையில்லை. உனக்கு அங்கீகாரம் கொடுப்பதா இருந்தால் அந்த ஆண்டவர் தருவார். அதான் முக்கியம். இல்லற வாழ்விலும் கூட அப்படித்தான். என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சாமி முன்பாக என்ன சொல்ற, ஏசாயா 43 அழகாக சொல்றார், நீ என்பதாக விலையேற பெற்றவன் மதிப்பிற்கவன். சாமி நம்மளை மதிக்கிறார். உலகத்தின் மதிப்பு குப்பை. சாமி என்ன சொல்றார், உனக்கு ஈடாக உன்னை பெற்றுக்கொள்வதற்காக அந்த எகிப்தை எழுதி வைக்கிறேன், அந்த எத்தியோப்பியாவை கொடுக்கிறேன், அந்த சேபா நாடுகளை கொடுக்கிறேன், உனக்கு பணயமாக கொடுத்து உன்னை பெற்றுக்கொள்வேங்கிறார். நம்ம வந்து அதான் மறைவர்கள் நான் சொல்கிறது உண்டு, நாம் கடவுள் முன்பாக பங்குதாரர்கள். நமக்குரிய பங்கு அவர் கரெக்டாக உரிய நேரத்தில் கொடுப்பார். நம்ம காத்திருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். எழுந்து இவனை திருப்பொழிவு செய். அப்போ வந்து திருப்பொழிவு செய்யப்பட்ட சவுல் புறக்கணிக்கப்பட்டார். இவர் எதையும் தேடி வரவில்லை, தானாக உள்ளே நுழைந்தார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத மனிதரை எழுந்து இவனை அபிஷேகம் செய். அப்போ 1 சாமுவேல் 13:14 என் இதயத்திற்கு உகந்தவன் இவனே என்று ஆண்டவர் சொல்லுவதாக சொல்லலாம்.
உன்னை விட சிறந்தவனையும் உனக்கு நெருக்கமாக இருக்கிற ஒருவனையும் உனக்கு பதிலாய் நான் திருப்பொழிவு செய்வேன்னாரு. அப்போ அந்த ஒட்டுமொத்த இறைவாக்குகளின் நிறைவேறுதலை இந்த இடத்துல பார்க்குறோம். முன்னுரைத்தார் இறைவன், ஆள் குறித்தார் இந்த இடத்துல அடையாளம் காட்டுகிறார், சாமுவேல் எழுந்து அபிஷேகம் செய்கிறார். அழகான ஒரு காட்சி, அற்புதமான காட்சி. எலியாபு, அபினதாபு, சம்மாகு எல்லாரையும் தாண்டி எல்லாருக்கும் பின்னாடி ஒடிந்து கொண்டிருந்த மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட விளிம்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் மையத்தை நோக்கி நகர்ந்து வருகிறான். ஆண்டவர் அவனுக்காக அங்கே காத்திருக்கிறார். அதான் அற்புதமான ஒரு காட்சி, அழகான ஒரு காட்சி. ஹீரோ இஸ் என்டர். இப்போ எனக்கு ஒரு கேள்விங்க, எங்கேயாவது ஒரு பேரை சொல்லியிருக்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த பேர் சொல்வது என்பது மிக முக்கியமானது. சாமி சொல்றார், இவனே என் இதயத்துக்கு உகந்தவன், இவனே தேர்ந்தெடுக்கப்பட்டவன், இவனே அபிஷேக், இவன் தான் தாவீதுன்னு சொல்லலை. இல்லை, அது ரொம்ப அது இந்த பேர் நேம் தியாலஜின்னு ஒரு அழகான ஒரு தியாலஜி இருக்குது. அதை சொல்ல பிற்பாட சொல்கிறேன், சொல்லுங்களேன். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். ஒரு அழகான காட்சி, ஒரு அபிஷேகம், ஒரு திருப்பொழிவு, ஒரு ஆர்டினேஷன் அங்கே நடக்குது. மக்கள் மத்தியில் தலைவரை தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்கிறார். யார் முன்பாக? என் சகோதரர்கள் முன்பாக அவர் திருப்பொழிவு செய்கிறார். இதே சகோதரர்கள் அவரை இழித்துரைக்கும் பழித்துரைக்கவும் போர்க்களத்தில் நின்று அவரை வசைபாடவும் தயங்க மாட்டார்கள். திருப்பொழிவு செய்ததை கண்ணால் கண்டும் அவன் ஒன்றுமில்லாதவன், உதவாக்கரை, அவனால் எதுவும் ஆகாது என்று சொல்லி நேரத்தை போக்குவவனாகவும் பொழுதை கழிப்பவனாகவும் வேடிக்கை பார்ப்பவனாகவும் சித்தரிக்கிற ஒரு காட்சியை 17ஆம் அதிகாரத்தில் நம்ம சந்திப்போம். அதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார். யோசேப்புக்கு அப்படி தான் நடந்தது. மற்ற சகோதரர்களெல்லாம் தூக்கி பாலுங்கிணற்றில் போட்டு மகம்தரிடம் விற்றார்கள், மிஸ்பாரிடம் விற்றார்கள். அந்த காட்சி வேற. அந்த சகோதர பொறாமை என்பதும் சகோதரத்தை ஏற்றுக்கொள்ளாமை என்பதும் விழித்தின் தொட்ட காலங்களிலிருந்தே வருகிறது, இன்று வரையும் தொடர்ந்து வருகிறது. அதெல்லாம் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்பதையும் இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். அதில் இந்த சகோதரர்கள் முன்பாக திருப்பொழிவு செய்கிறார். அடுத்து பாருங்க. அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் தான் முதல் முறையாக இந்த பகுதியில் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. தாவீத், எபிரேய மொழியில் தாவீத். ஆண்டவர் தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. பாருங்க, ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. அப்போ பிளேரோமா, ஃபுல்னஸ் என்று சொல்வார்கள் கிரேக்க மொழியில், பிளேரோமா என்று சொல்வார்கள். அது மல்லே என்று சொல்வார்கள், நிறைவாக, ஃபுல் ஆஃப் என்று சொல்வார்கள் எபிரேய மொழியில். அது நிறைவாக இருந்தது. அப்போனா எல்லாம் நிறைவு. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டுடைய முன்குறித்தல், ஆண்டுடைய திருப்பொழிவு, ஆண்டுடைய ஆவி. அதான் ஒரு நீதி தலைவர், ஒரு அரசருக்குரிய அழகான பாங்கு. அந்த பாங்கை இந்த இடத்துல தாவீது பெற்றுக்கொள்கிறார். வாசிங்களேன். சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ராமாவிலிருந்து வந்த பயணம் ராமாவை நோக்கி திரும்புகிறது. மிஷன் இம்பாசிபிள், மிஷன் அக்கம்ப்ளீஸ்ட். இம்பாசிபிள் மிஷனாக ஒரு ஆண்டவரோடு போராடினார். ஆண்டவரே, நான் போய் அவன் அபிஷேகம் பண்ண செத்த நான் அப்படின்றாரு. நீ போ, நான் பார்த்துக்கிறேன்றாரு. வந்தார், அபிஷேகம் செஞ்சிட்டாரு. அடுத்த அத்தியாயத்தை புரட்டி வைத்து விட்டார். புறப்பட்டு போய்விட்டார். அழகான ஒரு காட்சி அமைப்பு. ராமாவிலிருந்து வந்த சாமுவேல் ராமாவுக்கு திரும்பி போனார். யாருக்கும் தெரியாது. தாவீதுக்கு தெரியும், சாமுவேலுக்கு தெரியும். சொந்த சகோதரர்கள் கூட புரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் 17ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பேசுவது பார்த்தால் அவர்கள் இந்த நிகழ்வை புரிந்து கொண்டார்களா என்று தெரியாது. ஆனால் தாவீதுக்கு தெரியும் ஆண்டவர் நாவி அவரோடு இருப்பது. சாமுவேலுக்கு தெரியும் இவர்தான் அடுத்த அரசன் என்று. சவுலுக்கும் தெரியாது. அந்த காட்சி நகர்கிறது. இந்த காட்சி இவர்களுக்கெல்லாம் எப்போது தெரிய வரும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வினவி அந்த காட்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதி கடந்து செல்வோம். தந்தை அவர்களே, உங்களை நான் கடந்து செல்ல விட மாட்டேன். ஏன்னா இந்த சின்ன பையனை தேர்ந்தெடுக்கிறது, ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க, கடவுள் இவர் ஏன் தேர்ந்தெடுத்தான்னு சில கேள்வி கேட்க முடியுமா அப்படி ஒரு கேள்வி நீங்க வச்சுட்டீங்க. ஆனாலும் எனக்கு மனசு ஆறலை. இந்த கேள்வி எனக்கு உள்ள வந்துட்டே இருக்குது. அப்படி கடவுள் இந்த சின்ன பையன் இடத்தை தான் கண்டாரு. இவனே அடுத்த இவ்வளோ பெரிய அந்த அரச குருத்துவ திருக்கூட்டம் சொல்லி சொல்ற, என்னுடைய ஸ்பெஷல் சொல்லி சொல்ற, மற்ற எல்லா குலங்களையும் விட இதுதான் என்னுடைய முதல் குலமா தேர்ந்தெடுத்துக்கிட்ட, உங்கள் வழியாக தான் நான் உலகத்துக்கு மீட்பை காட்ட போகிறேன்னு சொல்லுகின்ற, உங்கள் வழியாக தான் கடவுள் யாருன்னு சொல்லிட்டு பிற எல்லா மக்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லுகின்ற அந்த இனத்துக்கு ஒரு அரசனை, என் எதிர்த்து கேட்டு ஒரு அரசனாக எதை பார்த்து கடவுளை இவரை தேர்ந்தெடுத்தார்? யங் பிளட் என்கின்ற அந்த விளக்கு உரையாளர் ஒரு 10 பேரை தாவீதின் பின்பக்கமாக அடுக்குகிறார். அது அப்ரஹாமில் தொடங்குகிறது. அப்ரஹாம் குழந்தையற்ற பிள்ளையாய் வயது முதிர்ந்த நிலையிலும் தனிமரமாய் பட்டமரமாய் நின்றவர். அதற்கு பின்பாக ஈசாக்கு, அவருடைய மனைவியும் நீண்ட நாள் கருத்தரிக்கவில்லை.
அதாவது ஒரு வலிமையற்ற நிலையிலோ இருக்கின்ற ஒரு சகோதரன் ஈசாக்கு. அதுக்கு பின்பாக யாக்கோபு ஏமாற்றி நாட்டை விட்டு ஓடி ஒழிந்து தவித்து திரும்பி வரலாமா வேண்டாமா என்று பயந்து ஆண்டவரோடு போராடி வீடு திரும்பியவன். யோசேப்பு கடைநிலை நாய் மறக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு சகோதரர்களால் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உள்ளாகி பாலுங்கணத்தில் தூக்கி எறியப்பட்டவன். மனிதர்களால் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவன். அவன் அரியாசனத்துக்கு சரியாசனம் போட்டு அமர வைக்கிறார். அந்த மோயிசன் திக்குவாயன் கொலையாளி நாட்டை விட்டு ஓடி அடுத்த ஊரில் பஞ்சம் பிழைப்பதற்காக உயிரை காத்துக்கொள்ள வந்த ஒரு அகதி. பட்டியல் நீள்கிறது. எதை கண்டு ஆண்டவர்களை தேர்ந்தெடுத்தார்? அதை கேட்பதற்கு நமக்கு உரிமையே கிடையாது. அவர் எதையோ பார்த்தார். நான் அகத்தை பார்க்கிறேன், நீ புறத்தை பார்க்கிறாய் என்றார். அந்த அகத்தில் பார்க்கும்போது இந்த ஒவ்வொருக்குள்ளாக ஒரு நல்லதை பார்க்கிறார், ஒரு வல்லமை பார்க்கிறார். இந்த பலவீனத்தில் என் பலம் வெளிப்படும் வகை இருக்கிறது நினைக்கிறார். நான் முன்பே சொன்னேன், தாமஸ் மெர்டன் என்கிற உலக புகழ்பெற்ற ஆன்மீக எழுத்தாளர் ஒரு கருத்தை சொல்றார். இன்றைய குருத்துவத்திலும் துறவு அழைத்தலிலும் அருள் சகோதரனுடைய வாழ்விலும் துறவு மடங்களிலும் காண்கிற மிகப்பெரிய சவால் என்ன தெரியுங்களா? பக்தி இல்லாத தன்மையோ அல்லது வறுமையோ அல்லது அரசினுடைய அடக்குமுறையோ அல்லது பிற மதங்களின் தாக்குதலோ அச்சுறுத்தலோ அல்ல. நம்முடைய பெரிய ப்ராப்ளங்கிறது என்ன தெரியுங்களா? எஃபிஷியன்சி அண்டு சஃபிஷியன்சி. எஃபிஷியன்ட்டு செம்மத்தியாக ஆர்கனைஸ் பண்ணுவோங்க. 4000 பேரா நிமிஷத்தில் அரேஞ்ச் பண்ணுவோம். சாப்பாடு, தண்ணி, வர்றது போகிறது, ப்ரோக்ராம், விஐபி, நான் விஐபி எல்லாம் பக்கா ஆர்கனைசிங் மைண்டு. இன்டெலிஜென்ட்டாக பிஹெச்டி, டபுள் பிஹெச்டி, ட்ரிபிள் எம்ஏ, போஸ்ட் கிராஜுவேட்டில் ஏகப்பட்ட ஆராய்ச்சி முனைவர் பட்டங்கள். சஃபிஷியன்ட்டு. அறிவில் சஃபிஷியன்ட்டு, பணத்தில் சஃபிஷியன்ட்டு, அதிகாரத்தில் நீங்கள் சொடக்கப்பட்டால் 10 பேர் வந்து நிற்பாங்க. நீங்கள் கண்ணசைவில் இருக்கின்ற கட்டளை நிறைவேற்றுவதற்கு 10 பேர் காத்திருப்பார்கள். அதிகாரம் இருக்குது, பதவி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, அறிவு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. சஃபிஷியன்ட் இன் எவ்ரி வே. எஃபிஷியன்ட் எல்லா வகையிலும், அறிவில், ஆற்றலில், திறமையில், சிந்திக்கிறதுல, கூட்டு பொறுப்புணர்வில், ஒன்று சேர்த்ததில், பணத்தை ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுல. ஒரு 3 கோடிக்கு ஒரு சின்ன கோயிலாக கட்டினா 10 கோடி கட்ட முடியக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குது. யுவர் எஃபிஷியன்ட். அறிவு, ஆற்றல், பணம், திறமை, பதவி எல்லாமே இருக்கிறதுனால கடவுளை நீங்கள் தூக்கி வெளிப்பட்டுறீங்க. இட் பிகம்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இன் யுவர் லைஃப். எவ்ரிதிங் யூ ஆர், தட் இஸ் காட். தாமஸ் மெர்டன் அழகாக கேட்குறார், அருமையாக கேட்குறார். த கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம், த கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் ஆஃப் மாடர்ன் டே வொகேஷனல் லைஃப், ரிலிஜியஸ் லைஃப் இஸ் நாட் அ டெஃபிஷியன்சி, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் எஃபிஷியன்சி அண்ட் சஃபிஷியன்சி. வி ஹவ் எவ்ரிதிங், எல்லாம் இருக்குது. அதனால் கடவுள் தேவையில்லைன்னு ஒரு ப்ரக்மேட்டிக் எத்தேயிசம் வருது உள்ள. ப்ரக்மேட்டிக் எத்தேயிசம் வருது. அப்போ என்ன பண்ணுறோம்? ஊறுகாய் இருக்க வேண்டிய இடத்துல சோறு இருக்குது, சோறு இருக்கிற வேண்டிய இடத்துல ஊறுகாய் இருக்குது. ஊறுகாய் சோறாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், செத்து போயிடுவோம். நோய் வந்து, ப்ரெஷர் வந்து, வயிற்று கோளாறாகி செத்துருவோம். தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது நம்முடைய அழைத்தல் வாழ்வுக்கு மட்டுமல்ல, இல்லற வாழ்வுக்கும் அதுதான். 10 மோதிரம் 10 கையிலுங்க, கழுத்தில் வடக்கயிறு மாதிரி செயினுங்க, காலில் 4000 ரூபாய்க்கு ஷூங்க, பேண்ட் 6000 ரூபாய், கோட்டு 8000 ரூபாய், ஒரு சிலர் 8 லட்சத்துக்கு கூட போடுறாங்க. They have everything. What is the need for God? God becomes the puppet in their hand. God becomes the instrumentality for their power and authority. அதான் தாமஸ் மெர்டன் சொல்கிற கருத்தை நான் அப்படி விவரித்து சொல்கிறேன், அவ்வளோதான். த மேஜர் ப்ராப்ளம் இஸ் எஃபிஷியன்சி அண்டு சஃபிஷியன்சி. எல்லாம் இருக்குது, எதுலேயும் திறமையாக, எல்லாத்துலையும் திறமையாக இருக்குது. அப்போ வி டோன்ட் நெவர் ஃபீல் டிஃபிஷியன்ட். இந்த அப்ரஹாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், யாக்கோப்பாக இருக்கட்டும், அல்லது யோசேப்பாக இருக்கட்டும், அல்லது மோய்சனாக இருக்கட்டும், அல்லது யோசுவாவாக இருக்கட்டும், அல்லது கிதியானாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல குறைவாக இருந்தாங்க. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் மும்மாள் கூடும். அந்த மணல் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு, நம்மளுக்கு இல்லைங்களே. we are sufficient. there is no deficiency in others. எங்கே டிஃபிஷியன்ட் இருக்குதோ அங்கே தான் கடவுள் வருவார். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் எதை கண்டு இந்த தாவீதை அழைத்தார்? ஒருவனுடைய இளமை, அனுபவமற்ற தன்மை, பட்டறிவு இல்லாத ஒரு நிலை, ஒரு வனப்போ உயரமோ, ஒரு தினவெடுத்த தோள்களோ, அகன்ற மார்போ இல்லாத ஒரு எளிய சிறுவன் ஹகத்தோன். அந்த எளிமை, அந்த ஒரு மாசற்ற தனம், அந்த அனுபவமற்ற ஒரு தன்மை, ஒரு பச்சை மண் நிற்கிது. சாமி எப்படினாலும் வளைவார். அதுதான் ஒரு கடவுள் அவனுக்குலாம் கண்டு நல்லதாக இருக்கலாம். என்னுடைய எண்ணம் வளரும், பல கருத்துக்களை சொல்லலாம். என்னுடைய எண்ணம் இருக்கலாம். he need to be molded, he thinks that he has to be formed. அதனால் கடவுள் நினைச்சார் நம்ம வணைஞ்சிக்க முடியும். அதுங்களாம் சுட்டப்பானை உடஞ்சிருவாங்க நம்ம எதாவது செஞ்சோம்னா. இது பச்சை மண், எது என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சாரோ என்னமோ தெரில.
இந்த எஃபிஷியன்சி அண்ட் சஃபிஷியன்ஸை தூக்கி போடுற வரைக்கும், இந்த டெஃபிஷியன்சி நிலைக்குள்ளே இறங்கி வராத வரைக்கும் நம்முடைய அழைத்தல் வாழ்வுடைய உண்மையான அர்த்தத்தை நம்மளால் கண்டுக்க முடியாது என்பது அழுத்தம் திருத்தமான தாமஸ் மெட்ரோடைய அறிவுரை, எச்சரிக்கை. வெரி குட் சாமி, தேங்க்யூ சாமி. இன்னொரு கேள்விங்க சாமி, இத்தனை பேர் தடிமாடுங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு சின்ன பையனையே சாமி ஆடுமே கண்டிப்பாட்டானுங்க. ஒன்று என்னன்னாக்க, முன்சார்பு எண்ணம் என்பது ஒரு மிக முக்கியமான கருத்து. நம்ம போன அமர்வில் நான் சொன்னேன். சாமுவேல் சும்மா வரல. ஏசாயா வீட்டில் சொல்லு, நான் பழி செலுத்த வரேன், அவன் பழிக்கு வரணும், பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வரணும். ஏசாயும் அவன் புதர்களும் அங்கே வந்திருந்தார்கள். முன்ற வசனம் வருகிறது. முன்சார்பு சன்னத்தில் ஏசாயை கூட நினச்சிருக்கலாம், முக்கியமானவங்களாம் கூப்பிட்டு போயிடுவோம், இந்த சும்மா அக்கடா தொக்கடா பசங்களாம் அங்கே இங்கே விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஏசாய் தன் புதல்களோடு பழி செலுத்த வந்தார். உன் பிள்ளைகளை என்பாக நடக்கவே என்கிறார். அவர்கள் பரையிட போகிறாங்க. யாருமே பொருட்படுத்தலைங்க, யாருமே கண்டுக்கலைங்க. மறக்கப்பட்டன்னு சொன்னேன், புறக்கணிக்கப்பட்டன்னு சொன்னேன். தந்தையினால் பெயர் கூட சொல்லப்பட விடுமாத ஒரு பொடியன் ஒருவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். யாரும் நினைக்காத போது ஆண்டவர் நினைக்கிறார். அதான் இந்த இடத்துல அழகான ஒரு செய்தி, அழகான செய்தி. உன்னை யாரும் நினைக்கலன்னு யோசிக்கிறியா, கடவுள் யோசிப்பார். இந்த மாதா டிவிக்கு வரும்போதெல்லாம் நினச்சிக்கிறது, அந்த கோயில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது. நான் மாதா டிவி உட்காந்துட்டு வேண்டிகிட்டு இருந்தேன், மா 2 வார்த்தை சொன்னாங்க உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகுதுமா அப்படின்ற மாதிரி சந்தோஷம் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ மனசுக்குள்ள ஒரு செய்தி வந்துச்சு, டிவி முன்னாடி உட்காந்தா உலகம் ஃபுல்லாக ரீச் ஆவேன், என் முன்னாடி உட்காந்தீங்கன்னா வானொலியும் ரீச் ஆவேன்னு மனசு ஆயிடுச்சு. முன்பதானங்க இல்லைங்களா? டிவி முன்னாடி போய் உட்காந்தோம்னா உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகலாம், ஆனால் சாமி முன்னாடி போய் உட்காந்தோம்னா வானுலகத்தையும் ரீச் ஆகலாம். நிறைய சமயத்தில் உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிறதுல நம்ம அடங்கி போயிடுறோம். அந்த வானுலகத்தை ரீச் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வல்லமையை நம்ம கற்றுக்கணும். அதான் என்னுடைய சின்ன ஒரு அந்த ஒரு நிலைமையை அவங்க நினச்சாங்க, இவர் மட்டும் நம்ம நடந்த அரசாகலாம்னு நினச்சாங்க. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கட்டும், ஆட்டு மாட்டை அவன் நடக்கட்டும்னாங்க. அந்த ஆட்டு மாட்டை நடக்கிறவனை தூக்கி ஆண்டவன் தன் முன்னாடி நடக்க வைக்கிறார். அதுதான் அந்த கடவுளுடைய வல்லமை செயல்பாடு. அதுக்குள்ளே தான் நம்ம வரணும், அதுக்குள்ளே தான் வரணும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த எலியாவோ அபினதாபோ சம்மாகோ நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து விட்டார். அவனை மேலே நம்பிட்டு அவனை ஒரு பொருட்டு அவனெல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறாங்களா, போடா ஆடுமேடா போடா போடா அனுப்பி வைத்தார்கள். அதுதான் அவனுடைய நிலைமை. ஆனால் அவனைத்தான் இயேசு அழகாக தான் சொல்கிறார், கடைசியான பட முதலாம் அவர் தம்மை தாமே உயர்த்தி கொள்வோர் தாழ்த்தப்படுவார், தம்மை தாமே தாழ்த்து கொள்வோர் உயர்த்தப்படுவார். அதான முக்கியம் இல்லைங்களா? அப்போ மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட விளிம்பில் இருக்கிற ஒரு பையன் மையம் நோக்கி வருகிறான். இந்த மையம் நோக்கி வந்த புயல் மையம் கொண்டு அந்த சமூகத்தை நகர்த்தி செல்லும். அதான் ஒரு புயல் ஒன்று புறப்பட்டு போகிறது என்று சொல்லி அந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது. தந்தை அவர்களே, சொன்ன மாதிரி நான் உங்களை அடுத்த எதுக்கு மூவ் பண்ண விடமாட்டேங்கிறதுல குறியா இருக்கிற தந்தை அவர்களே. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்க சாமி, 8ஆம் பிறப்பு எட்டி பார்த்தா குட்டி சவருன்னு சொல்லுவாங்க சாமி. தெரியலீங்களே, அது பழக்கத்தில் சொல்லுவாங்க. 8ஆம் பிறப்புனாவே கொஞ்சம் வித்தியாசம் பார்ப்பாங்க. முதல் தலை பிறப்பு, 2வது பிறப்புக்கு, 3வது பிறப்புக்கு, 8வது 4 ஒரு பிறப்புக்குமே ஏதோ குணாதிசயம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. 8ஆம் பிறப்புங்கிறப்ப மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக நக்கலாக சொல்லுவாங்க தந்தை அவர்களே. ஆனால் மாற்று கலாச்சாரத்தை விதைப்பதில் விவிலியம் எப்பொழுதுமே முன்னோடியாக தான் இருக்குது. ஆமாம், எந்த பிறப்பாக இருந்தாலும் கடவுளுக்கு வசதி தான் அப்படிங்கிறதுல. ஒரு சிலர் பிறப்பில் படிநிலையில் நான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை அப்படின்ட்டு கர்வத்தோடு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. நான் வீட்டுக்கு நீ கடை பிள்ளடா கம்முனு கடை அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. கடவுள் பார்வையில் சத்தி பிடிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு கருத்து. எபிரேய சமூக கலாச்சாரவியலில் ஆந்த்ரோபாலஜிக்கல் பிப்ளிக்கல் ஆந்த்ரோபாலஜியில் பெக்கோர் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. பெக்கோர் என்று சொன்னால் தலையீடு. அந்த தலைமகன், அது கர்ப்பப்பை திறந்து வருகிற ஆணோ பெண்ணோ, அதே போலவே ஆடோ மாடோ, அந்த தலைப்பேறு என்பது ஆண்டோருக்கு சொந்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எல்லா தலைப்பேர்களுக்கும் ஒரு தனி மரியாதை, தனி மகத்துவம். அது ஆண்டோருக்கு சொந்தம், ஆண்டோருக்கே சொந்தம். அந்த வகையில் தான் எலியா வந்தப்போ சாமி நினைத்தார், இது தலைப்பேறு ஆண்டோருக்கு சொந்தம், அருட்படுவின் மனிதராக இவர் இருந்திருக்கக்கூடும், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் என்று வார்த்தை பயன்படுத்துகிறார். பட்டவன் இவனாகத்தான் இருந்திருக்கு. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார், நான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சார். இவன் நல்ல அப்படின்னு சொல்லும்போது தான் சாமுவேல் உணர்வு நிலைக்குள்ளாக வருகிறார், உண்மை நிலைக்குள்ளாக வருகிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இத்தனை பெண்களுக்கு விவிலியம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த விவிலியம் எழுதப்பட்டால் அதுவும் ஒரு பெண்ணால் தான் எழுதப்படும்.
எவ்வளோ பெண்களுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனால் அந்த உறுதிப்பாடு மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். ஏன் சவுலுக்கு திருத்தப்பட வேண்டும், உனக்கு பின் வரப்போகிறவன் இவன் தான் என்கின்ற ஒரு செய்தி தெரியப்படுத்த வேண்டும்.